இங்கே தான் நான் சொன்னது அந்த சித்தரோட தவம் செஞ்ச குகை மாதிரி மேலே தான் இருக்குவாங்க. பாருங்க உள்ள குகை இருக்கு பாருங்க, இதுக்குள்ள இருக்காரு. அடி உயரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். பட்டு போச்சான், பட்டு போனது திரும்ப வந்து துளுத்து வருது பாருங்களேன். மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலையில் வெள்ளிமலை சிவன் கோயில் இருக்குது. இங்கே பாருங்கள் பனி மறைச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து மணி 7 ஆகுது. பயங்கரமான மிஸ்ட்டு. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருப்பேன், 1 இயருக்கு முன்னாடி வந்திருப்பேன். அப்போ வந்து இங்கே வாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே சண்டை வேண்டா இருக்கீங்க. அப்போ நாங்கள் என்ன யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படித்தத வேலூர் ஜெயில வெள்ளை அடித்து வாடகைக்கு விட்டு கொடுத்துறோம். பல ஆண்டுகளாக மதுரை ஜெயிலில் மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. 1 இயருக்கு முன்னாடி வந்திருப்பேன். பைக் ரைட் பண்ணிட்டு வந்திருப்போம். சரியான வெயில், ஏறி இறங்குறக்குள்ளேயும் மூச்சு திணறி போச்சு. அந்த மாதிரி வேர்த்து ஒழுகிருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம சும்மாண்டாலே நனையிற மாதிரி விடத்து போய் பாருங்களேன். இப்படி எல்லோரும் இப்படி தான் நிற்கிறோம். மழையே தெரில பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி ஒரே மிஸ்ட்டு தான், மழையே தெரில. இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். போயிட்டு பல ஆண்டுகள், அது வந்து எவ்வளோ ஆண்டுகள் பழமைன்னு சொல்ல முடியாது, பல ஆண்டுகள் பழமையான வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு போகிறோம். சிவன் வந்து மேலே வந்து பைரவர்கள் சூழ அவர் பைரவர்களோட காவலில் நம்ம சிவன் வந்து லிங்கமாக இருக்கார். அங்கே தான் போகிறோம். ரொம்ப பெரிய மலை இல்லை, ஒரு 3/4 மணி நேரத்தில் மலை ஏறிடலாம். இந்த மிஸ்ட்டை போயிட்டு நம்ம அனுபவிக்க போகிறோம். இப்போ இந்த சீசனில் உங்களுக்கு வந்து சிறுமலை வெள்ளிமலை சிவன் கோயில் எப்படி இருக்க போகுதுன்னு சூப்பராக காமிக்க போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் அடிச்சுக்கோங்க. வாங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிறுமலை ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு மறைச்சிருக்கு பாருங்கள். சிறுமலை வெள்ளிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவசிதம்பரம் ஐயா ஆரம்பித்த சிவனும் சக்தியும் ஒரே பீடமாக இருக்கிற உள்ளக்க ஒரு சன்னிதானம் இருக்குது. இந்த இடத்துல 24 மணி நேரமும் எல்லா நாட்கள்லையும் அன்னதானம் நடக்கும். ஸ்ரீ அகத்தியர் சிவசக்தி சித்தர்பீடம். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியும் சுரூபமாக இருப்பாங்க. லிங்கத்துக்குள்ளேயே முழு அம்மனாக இருப்பாங்க. முழு அம்மனும் முழு லிங்கமாகவும் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம் வந்து அன்னதானம். எல்லா நாளும் எல்லா வேலையும் அன்னதானம் கொடுக்கறது வந்து நம்ம குருநாதர் வந்து அவங்க கொண்டு போன வழி 20 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து அதை பண்ணிகிட்டு இருக்கோம். அகஸ்தியர் வாழ்ந்த காலத்திலேருந்து அந்த மலை அப்படியே இருக்கு. அதாவது சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போதே அந்த டயத்துல இருந்து இந்த வரலாறு ஆரம்பிச்சது. லிங்கங்கள் மாறி மாறி வரும். அதாவது ஆரம்பத்தில் வந்து சுயம்பா இருந்தது, அதுக்கப்புறம் லிங்கமாக வடித்தவங்க அதை வந்து கொண்டு போனவங்கன்னா சித்தர்கள் தான் மேலே போய் லிங்கமாக வச்சுருக்காங்க. படிக்கட்டு ஆரம்பிக்க பாருங்க. மேலே போகிற வர படிக்கட்டு இருக்கு. மேலே வந்து ஒரு நெல்லி மரத்துக்கு கீழே சிவன் இருப்பார், லிங்கமாக இருப்பார். சுயம்பு லிங்கமாக ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கடுத்து மாற்றங்களால் இப்போ வந்து லிங்கமாக எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே போய்கிட்டே இருப்போம். ஆனால் அதை கட் பண்ணிடுவோம், பரவாயில்லையா? எடுத்துட்டேன். அதுலேயே நம்ம ட்ரெக்கிங் குரூப்பில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேத்துக்கு மேலே வந்திருக்கோம். அப்படியே போய்கிட்டே இருக்கோம். ஃபுல்லாக படிக்கட்டு தான். ரொம்ப ஈஸியான மலை, எல்லோரும் ஏறக்கூடிய மலை. மக்களே கீழே பார்த்தோம்ல ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் இருந்து ஒரு ஆர்ச் இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ மேலே ஏறி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு படிக்கட்டாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் ஒரே தண்டரை ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாதை. இந்த மலை வந்து யார் வேணாலும் ஏறலாம். நீங்கள் குழந்தைங்க ஃபேமிலி எல்லாத்தோடையும் வரலாம். கண்டினியூஸாக ஏறினீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏறிடலாம். நீங்களும் எங்களோட வந்து ட்ரெக்கிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குரூப்போட லிங்க் இருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்களோட ட்ரெக்கிங் வரலாம். பஸ்ஸு நாங்கள் வந்தோம் பாருங்கள், அது வந்து தென்மலை வரை போகும். தென்மலைக்கு அங்கிட்டு பழங்குடியினர் கிராமம், அந்த பழியர் பழங்குடியினர் இருக்காங்க பாருங்கள்,
அவங்க அதிகமாக வாழ்கிற பகுதி அது. வாங்க நம்ம ட்ரெக்கிங் பண்ணி சீக்கிரம் போய் நம்ம சிவனை பார்ப்போம். இந்த மிஸ்ட் இருக்கும் போதே பார்ப்போம். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே மிஸ்ட் அப்படியே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. வாங்க போய்கிட்டே இருப்போம். மக்களே பாருங்கள், இந்த இடத்துல போகிற வழியிலேயே மலையேறுற வழியிலேயே இடும்பனோட சிலை. நம்ம அவரை கும்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். பாருங்கள் எவ்வளோ அமைதியாக, ரொம்ப அதாவது அந்த சிவனை தேடி போகிற ஆட்கள், அந்த தியானத்தை விரும்புகிற ஆட்களுக்கெல்லாம் இந்த மலை ஒரு சொர்க்கம். அது மாதிரி இந்த சிறுமலையை சுற்றி மூலிகை தான். நீங்கள் எங்கே எந்த செடியை காமிச்சாலும் அது மூலிகை மூலிகை மூலிகைன்னு. இந்த மலையை சுற்றி மூலிகை தான். இந்த 18 சித்தர்கள் மூலிகை தேடி அலைஞ்சாங்க பாருங்கள். அதில் இந்த மலை ஒன்று. அந்த மேலே இருக்கிற சிவலிங்கம் வந்து அகத்தியர் காலத்து சிவலிங்கம். அகத்தியருக்கு இங்கேயும் திருமண குளத்தில் நம்ம சிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு வரலாறை கொண்ட ஒரு மலை. வாங்க போய்கிட்டே இருப்போம். அவ்வளோ சைலண்டாக இருக்குது மக்களே. நீங்களும் இங்கே வர்றதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக திண்டுக்கல் வந்துடுங்க. திண்டுக்கல்லேருந்து டைரெக்டாக சிறுமலை தென்மலை அப்படின்னு போட்டு பஸ் இருக்கும். கரெக்டாக நாங்கள் வந்த பஸ் வந்து 5 மணிக்கு ஏறணும். இங்கே வந்து ஒரு 1 ஹவரில் வந்துட்டாங்க. 5 மணிக்கு பஸ் இருக்குது. அப்புறம் 6:15க்கு பஸ் இருக்குது. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் 26வது நம்பரில் சென்னை பஸ் நிற்கும். அதுக்கு பக்கத்துலேயே நிற்கும். தென்மலை சிறுமலைன்னு போட்டிருக்கோம். அகத்தீஸ்வரம்னு கேட்டிங்கன்னா நேர் அந்த அடிவாரத்துலேயே இறக்கி விட்ருவாங்க. பக்கத்துலேயே அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது. அது மாதிரி டீ கடைலாம் இருக்குது. சாப்பாடும் கிடைக்கும். அடிவாரத்தில் அந்த ஆசிரமத்தில் அன்னதானமும் நடக்கும். நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எல்லாமே கீழே எல்லா வசதிகளும் இருக்குது. நாங்கள் போய்கிட்டே இருப்போம். திண்டுக்கல், ஈரோடு, கரூர்லாம் போகும்போது சிறுமலைங்கிற மலை பெரிய மலையாக ரோட்டு மேலேயே தெரியும். திண்டுக்கல்லேருந்து ஈரோடு போகும்போது உங்களோட வலதுபுறம் தெரியும் பெரிய மலையாக. கிட்டத்தட்ட இந்த மலையோட உயரம் 5000 அடிக்கு மேலே இருக்கும். இந்த 5000 அடி, அதாவது சிறுமலையில் உள்ள மலைக்கு மேலே உள்ள ஒரு மலை தான் இந்த வெள்ளிமலை. கிட்டத்தட்ட 5000 அடிக்கு மேலே இருக்குது. அதனால் கிளைமேட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை இந்த மலைக்கு வரதா பிளான் பண்ணிங்கன்னா காலையில் வாங்க. காலையில் தான் உகந்த நேரம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக காடுகள்னால உங்களுக்கு குளுக்கம் அதிகமாக இருக்கும். வேர்க்கும், பயங்கரமாக வேர்க்கும். அதனால் காலையில் வர பாருங்க. பாருங்க, இந்த மலைச்சரிவில் தான் நாங்கள் வந்தோமே. அவ்வளோ மிஸ்ட்டு, எங்களை சுற்றியே மிஸ்ட்டு தான். இங்கே பாருங்க, வேறு லெவலில் இருக்கு பாருங்க. மக்களே, மேலே வந்து அந்த சித்தர்கள் தவம் செஞ்ச மாதிரி ஒரு குகை இருக்கும். அந்த இடத்துல அந்த மலையோட விளிம்பில், அதுக்கு அங்கிட்டு போனால் ரொம்ப பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு லிங்கம் இருக்கும். சூப்பராக இருக்கும். சின்னதாக சூப்பராக வச்சுருப்பாங்க. அது வந்து சித்தர்கள் வந்து தவம் செஞ்ச குகை. நாங்கள் அதுக்கும் போவோம். இதுக்கு மேலே தான் நம்ம அந்த சித்தர் தவம் செஞ்ச குகை இருக்குது. மேலே போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் நான் சொன்னது, அந்த சித்தரோட தவம் செஞ்ச குகை மாதிரி மேலே தான் இருக்காங்க. சிறுமலையில் உள்ள வெள்ளிமலை ஆண்டவர் சிவன் கோயிலுக்கு போகிறோம் பாருங்க. அதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு மேலே நம்ம சித்தர் கோயிலுக்கு போகணும். இந்த பாருங்களேன், இந்த பாறைக்கு பின்னாடி போகணும். வாங்க.
சித்தர்கள் பொதுவாக மனுஷங்க மற்ற விலங்குகள் யாருமே சீண்டாத ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. இந்த இடம் பாருங்களேன், ஒரு பாறையோட விளிம்பு. இந்த இருக்காரு ஐயா, பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன். பாருங்க உள்ளக்க குகை இருக்கு பாருங்க, இதுக்குள்ள இருக்காரு. இந்த இடத்துல தான் சித்தர்கள் உட்காந்து தவம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உள்ளக்க ஒரு சிவலிங்கமும் இருப்பாங்க. மக்களே இதில் வந்து கொஞ்சம் கனமான ஆள்லாம் வர முடியாது. ரொம்ப குறுகலான ஒரு குகை. குகைக்குள்ள அருமையாக இருக்காரு. மக்களே பாருங்க, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளத்தாக்கு நேர கீழே போயிடும். பார்த்து தான் வரணும். அந்த இடத்துல நான் கால் வச்சுருக்கேன் பாருங்களேன், இந்த பாறை உருண்டா கீழே உருண்டுரும். வேற லெவலில் இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு மலையோட மலை முகட்டில் இந்த பக்கத்து பள்ளத்தாக்கு. குமரேசர் போயிட்டான் பாருங்களேன். மண்டையில் இடிக்காமட்டானா பெரிய விஷயம். இடிச்சிட்டானா? ஐயா அவன் அந்த இதை எடுங்கம்மா, அனாசீனு நோவாசீனு ஏதாவது எடுங்க. ஒரு ஆளாக கீழே போயிட்டு கீழே குகைக்குள்ளே இருக்கிற சிவனை கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ பேர் வந்து கும்பிடணும். அடுத்து வந்து நம்ம சந்தானம் ஐயா காலை வச்சிங்களா? இப்போ அந்த பாறையில் முன்னாடி உள்ள பாறையில் காலை வைங்க. இங்கே காலை வச்சில, இந்த அங்கே காலை வைங்க, அங்கே காலை வைங்க. அங்கே பார்த்து உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் போங்க, இல்லாட்டி இங்கேருந்தே கும்பிட்டுறலாம். காலை அந்த ஓட்டையிட்டில் வச்சிடக்கூடாதுமா. அங்கே வைங்க, அங்கே வைங்க. அப்படியே உட்காருங்க, கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. தெரிஞ்சு அது கீழே கால் வைக்க முடியாது. ஒரே ஒரு கால் மட்டும் லைட்டாக இல்லை, நீங்கள் உட்கார்ந்தாலே சிவன் தெரிஞ்சிருவாரு. லைட்டாக மட்டும் உள்ள கொஞ்சம் போங்க. தெரியுதா? இந்த குகைக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம வெள்ளிமலை ஆண்டவரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு மேலே பார்க்க. இதான் மலையோட உச்சியே, வந்தாச்சு பக்கத்தில். மக்களே ஃபைனலாக நம்ம மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. வாங்க. கடைசியாக நம்ம 5000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன அந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பைரவர்களை பார்க்க முடியும். பைரவர்கள் வந்து அவரை காக்கிற மாதிரி தான் இந்த இடமே இருக்கும். ஃபுல்லாக பைரவர்கள் தான். அவங்க பின்னாடி வருவாங்க, இங்கே அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. நண்பர்களே, நம்ம வந்து சிறுமலை மலைத்தொடர்களில் உள்ள 5000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இது வந்து நெல்லி மரம், பெரிய நெல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நெல்லி மரம் பட்டு போச்சான். பட்டு போனது திரும்ப வந்து துளுத்து வருது பாருங்களேன். மேலெல்லாம் துளுத்து தெரியும். இந்த மேலே மலைகள் ஃபுல்லாமே வந்து அந்த பெரிய நெல்லி இருக்குது. இது கீழே பாருங்களேன், இந்த மலையே சொல்லுவாங்கள்ல, வரலாறு சொன்னாங்கல்ல, இந்த மலை வந்து அனுமன் தூக்கிட்டு போகும்போது அதில் இருந்த சின்ன ஒரு பாகம் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து அகத்தியருக்கு வந்து சிவனும் பார்வதியும் திருமண குளத்தில் இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காங்க. அகத்தியருக்கும் இந்த மலைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அதுக்கு ஒரு விஷயமா பாருங்களேன், அகத்தியரும்
அவரோட மனைவி வந்து லோபமுத்ரா, 2 பேரும் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு கல்லில் ஒரு புடைப்பு சிற்பம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே அந்த இடத்துல நம்ம வெள்ளிமலை ஆண்டவர் சிவன் இருக்கார். அருமையாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 25 பேர் நம்ம ட்ரெக்கிங் குரூப்பில் இருந்து 25 பேர் வந்து சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. வேறு லெவலில் எங்களுக்கு இப்போ பயங்கரமான ஒரு வைப்பில் இருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். மக்களே, நம்ம வந்து சிறுமலையில் உள்ள வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்துக்கு மேலே வந்திருக்கோம். எல்லாரும் இங்கே பாருங்கள், நம்ம வெள்ளிமலை ஆண்டவரோட தரிசனத்தை பெற்றாச்சு. சூப்பரான தரிசனம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மக்களே, இங்கே வரும்போது மறக்காம பைரவர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னேன்ல, எல்லாரும் வந்து பிஸ்கெட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்காங்க. அவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. இவங்க தான் வந்து நம்ம வெள்ளிமலை ஆண்டவருக்கு பாதுகாப்பு. ரொம்ப பேர் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் தான் இருக்காப்ல, என்னன்னு தெரியல. கீழே இருக்கு. அது மாதிரி கொண்டு வர பிளாஸ்டிக்கை கையிலே கொண்டு போயிடும். மனுஷன் இருக்கிற தொட்டிக்கு இந்த மலைக்கு வரணும்ல, அதனால குப்பையெல்லாம் கொண்டு போயிருங்க கையோடய.